Hi students, welcome to Indian English Academy. It's select so video பண்ண நினைக்கும் எங்களுக்கு மாமா ரெண்டுகள் so TNPSC group 4 ல கேட்க போற மேத்ஸ் ஆப்டிட்யூட்ல 25 எடுக்கணும் உங்களுக்கு எடுக்க வைக்கணும்ங்கிறதுக்காக நம்ம ஒரு டாபிக்கா ஃப்ரீ கிளாஸே ப்ரொவைட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அதுல இது டே 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாபிக் HCF and LCM. So HCF LCM ஃபுல்லா ஃப்ரீயாவே நம்ம இந்த ஒரே வீடியோல முடிக்க போறோம். ஓகேவா? கொஞ்சம் ப்ராப்பர் ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். புரியுதா? புதுசா படிக்க வரவங்களுக்கு இது புரியும். அப்ப இந்த வீடியோவை ஆல்ரெடி படிச்சிருக்கவங்களும் பார்க்கலாம், புதுசா படிக்க போறவங்களும் பார்க்கலாம். ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். HCF LCM மீசிமா மீப்போ இந்த ஒரு வீடியோல முடிக்க போற TNPSC பாயிண்ட் ஆஃப் வியூல மீசிமா மீப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆப்டிட்யூட்க்கு இதான் பேசிக்கான டாபிக். சேம் டைம் இந்த ஒரு டாபிக்ல இருந்து இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா TNPSC group 4 மேத்ஸ்ல 2ல இருந்து 3 கேள்வி கேட்பாங்க. அந்த 2ல இருந்து 3 கேள்வியை தட்டி தூக்கிட்டு வந்துடலாம். ஓகேவா? சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2024 நீங்க கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க சிவில், ட்ரிபிள் இ, ECE, மெக்கானிக்கல், CSE, IT இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனித்தனியா வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ப்ராப்பரா உங்களை கைட் பண்ணுவோம். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சேம் டைம் நான் இந்த டிபார்ட்மெண்ட் இல்ல சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு TNPSC டியூனியர் அப்படின்னு தனியா ஒரு லிங்க் வச்சிருக்கோம். நீங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ எல்லாருக்குமே லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் நம்ம அகாடமில குரூப் 4க்கு அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 699, ஆன்லைன் கிளாஸ் வித் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 2000. ஆன்லைன் டெஸ்ட்னா 80 டெஸ்ட் PDF கொடுத்தோம், ஃபீஸ் 699 தான். கிளாஸோட வந்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல 200க்கு மேற்பட்ட ரெக்கார்டட் டெஸ்ட் தான் கொடுக்க போறோம். எப்போனா நீங்க லிங்க் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். டெஸ்ட் 80 டெஸ்ட் PDF கொடுத்தோம். சோ டெஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி எழுதி பாத்துக்கலாம். ஃபீஸ் 2000 தான். நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு, ஆஃப்லைன்லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். சோ டைமே வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா क्वेश्चंस குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் क्वेश्चन கொடுக்குறேன், நீங்களும் சால்வ் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன். புரியுதா? ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 2/3 8/9 16/27 64/81. இதுக்கு மீப்போவா கேட்டா எப்படி சால்வ் பண்றது, மீசிமா கேட்டா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தலாம். மீப்போவா இங்கிலீஷ்ல HCF, மீசிமா இங்கிலீஷ்ல LCM. இதை கேட்டா எப்படி சால்வ் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள். மீப்போவா HCF கேட்டா என்ன கேட்கறாங்களோ அது மேல, இன்னொன்னு கீழே, அவ்வளவுதான். இதான் ஃபார்முலா. மீப்போவா கேட்டா மேல மீப்போவா, கீழே மீசிமா. அப்ப மீசிமா கேட்டா சேம் அதேதான், மேல மீசிமா கீழே மீப்போவா, அவ்வளவுதான். இது சால்வ் பண்ண ஆன்சர். புரியுதா? அப்ப மீப்போவா HCF கேட்டா என்ன பண்ணும், மேல மீப்போவா கீழே மீசிமா எடுக்கணும், மேல HCF கீழே LCM எடுக்கணும். அப்ப மேல HCF எடுக்கணும். சோ 2 8 16 64. இதுக்கு HCF மீப்போவா எடுத்தீங்கன்னா 2 கிடைக்கும். ஓகேவா? இதுக்கான மீப்போவா 2. கீழே என்ன பண்ண சொன்னோம், மீசிமா எடுக்க சொன்னோம். அப்ப கீழே மீசிமா எடுத்தீங்கன்னா 3 9 27 81. இதுக்கு மீசிமா LCM எடுத்தோம்னா 81 கிடைக்கும். அப்ப HCF கேட்ட ஆன்சர் என்ன, 2/81. இப்ப LCM நீங்க போடலாமா? LCM நீங்க போடுங்க, பட் நான் ஆன்சர் சொல்றேன், அது ஆன்சர் கரெக்டா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இதுக்கான LCM ஆன்சர் என்ன வரும்னா 64/3 வந்திருக்கும். ஓகேவா? சோ இது எப்படி சொல்லி கொடுத்துறேன், இதே லாஜிக் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். ஆன்சர் 64/3 செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து அடுத்த क्वेश्चन போயிடலாம். டக்குன்னு கவனிங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. 2 square into 3 cube into 4 power 4, 2 cube into 3 square into 4 into 5, 2 power 4 into 3 into 4 square into 5 square into 7. மூணு நம்பர். இந்த மூணு நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு HCF LCM கேட்பாங்க, மீப்போவா மீசிமா கேட்பாங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பவர்ல நம்பர் கொடுத்துட்டு மீப்போவா மீசிமா கேட்டாங்க அப்படின்னா, மீப்போவா HCF கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, காமனா இருக்கிறதுல சின்ன வேல்யூ போட்டா போதுங்க. HCF மீப்போவானா காமனா இருக்கிறதுல சின்ன நம்பர் போட்டா போதும். இப்ப 2 எல்லாத்துலயுமே இருக்கா, அதுல சின்னது 2 ஸ்கொயர், 3 எல்லாத்துலயுமே இருக்கா, சின்னது 3, 4 எல்லாத்துலயுமே இருக்கா, சின்னது 4, அவ்வளவுதான். 5 2ல மட்டும் தான் இருக்கு, இங்க இல்ல. 7 இங்க மட்டும் தான் இருக்கு, அப்ப விட்டுறலாம். ஓகேவா? சோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப HCF மீப்போவா கேட்டா காமனா இருக்கிறதுல சின்னது எடுத்து போட்டா ஆன்சர் வந்துடும். புரியுதா? LCM மீசிமா கேட்ட ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் அப்பியர் ஆயிருந்தாலே போதும், அதுல பெரிய நம்பரா பார்த்து போடுங்க. இப்ப 2 இருக்கா, இருக்கு, எது பெருசு, 2 power 4 போட்டுருங்க. 3 இருக்கா, இருக்கு, எது பெருசு, 3 cube. 4 இருக்கா, இருக்கு, பெருசு 4 power 4. 5 இருக்கா, இருக்கு, 5 ஸ்கொயர் பெருசு, 7 இருக்கு, போட்டுருங்க. அப்ப எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறதுல சின்னதை எடுத்து போட்டா HCF மீப்போவா. ஒரு நம்பர் அப்பியர் ஆயிருந்தாலே போதும், ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அதுல பெருசா பார்த்து போட்டா அதான் LCM, அதான் மீசிமா. அப்ப இதுக்கு மீப்போவா கேட்டா இது, மீசிமா கேட்டா இது. கிளியரா புரியும், கரெக்டா கவனிங்க. ஓகேவா? கரெக்டா கவனிங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இரு எண்களின்
இரு எண்களின் மீப்போவா, இரு எண்களின் மீப்போவா, இரு எண்களின் மீப்போவா 40, HCF 40. LCM மீசிமா 240. புரியுதா? HCF of two numbers is 40, LCM of two numbers is 240. HCF 40, LCM 240. one number, ஒரு எண் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 80. மற்றொரு எண் என்ன, another number என்னன்னு கேட்பாங்க. கேள்வி புரிஞ்சுச்சா? இரு எண்களின் மீப்போவா 40, மீசிமா 240, ஒரு நம்பர் 80னா இன்னொரு நம்பர் என்ன? HCF of two numbers is 40, LCM of two numbers is 240, one number is 80, what is the other number? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரெண்டு நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சரும், அதுக்கான HCF LCM பெருக்கினா ஒரு ஆன்சரும் ஒண்ணு. புரியுதா? சோ HCF 40 சப்ஸ்டிட் பண்ணிருங்க, LCM 240 சப்ஸ்டிட் பண்ணிருங்க, ஒரு நம்பர் 80 சப்ஸ்டிட் பண்ணிருங்க, இன்னொரு நம்பர் தான் கேக்குறாங்க. இப்ப b ஈக்குவல் டு, இப்ப 80 நம்பரா டிவைட் ஆகுது உங்களுக்கு தெரியும். புரியுதா? 40 into 240 by 80. ஓகேவா? இது 1 times 3 times 40 into 3 120, ஆன்சர் 120. புரியுதா? இந்த மாடல்ல கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க, கேட்டாங்கன்னா போட்டுருங்க, அவ்வளவுதான், ஈஸி. மீப்போ மீசிமா கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்பாங்க, சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்துடும். புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. இப்ப இந்த கேள்வி பாருங்க. x³ - 27க்கும் x² - 9க்கும் மீப்போவா கேட்பாங்க, மீசிமா கேட்பாங்க, HCF கேட்பாங்க, LCM கேட்பாங்க. இதே எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னா, இது அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணு. புரியுதா? என்ன பண்ணிருப்பாங்க, ஈஸி தான். x³ - 27 என்ன பண்றேன்னா, இத x³ - 3³ னு எடுத்துக்கிறேன். 27 3³ னு எடுத்துக்கலாம். ஏன் சார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது கியூப் டேர்ம்ல இருக்கு. அப்ப இதே கியூப் டேர்ம்ல எடுத்துட்டா நான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இது பார்க்க a³ - b³ மாதிரி இருக்கும். a³ - b³ கான ஃபார்முலா என்னன்னா, a - b into a square plus ab plus b square. a³ - b³ னா a - b into a square plus ab plus b square. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, போட்டுறலாம். இப்போ இதுதான் a, இதுதான் b, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப a - b னா x - 3, a square னா x square plus ab னா 3 into x 3x plus b square னா 3 square 9. அப்ப இதுதான் x³ - 27 கான சொல்யூஷன். புரியுதா? சரி, இத அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அந்த பக்கம் வாங்க. அங்க x² - 9 இருக்கா, இத x² - 3² னு எடுத்துக்கிறேன். 9 3² னு எடுத்துக்கலாம். ஏன் 3² னு போடுறோம், இது ஸ்கொயர் டேர்ம்ல இருக்கு. அப்ப இதே ஸ்கொயர் டேர்ம்ல போடுறதால ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இது பார்க்க எப்படி இருக்கு, a² - b² மாதிரி இருக்கு. இதுக்கான ஃபார்முலா என்னது, a plus b into a minus b. ஓகேவா? சோ a plus b, அப்ப இதான் a, இதான் b. புரியுதா? a plus b னா x plus 3, a minus b னா x minus 3. அவ்வளவுதான். அப்ப இதுக்கான சொல்யூஷன் இது, இதுக்கான சொல்யூஷன் இது. இப்ப இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டுக்கும் தான் என்ன பண்றாங்க, HCF LCM கேக்குறாங்க. HCF மீப்போவா கேட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கிறது தான் மீப்போவா. அப்ப ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு, இங்கே x - 3, அங்க x - 3. அப்ப x - 3 தான் மீப்போவா HCF. ஓகேவா? x - 3 தான் மீப்போவா HCF. அப்ப இதுக்கே LCM கேட்டாங்க அப்படின்னா இருக்க எல்லாத்தையும் எழுதணும். அப்ப இருக்க எல்லாத்தையும் எழுதணும்னா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. x - 3 எடுத்துக்கணும், x plus 3 எடுத்துக்கணும், x² plus 3x plus 9 எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப x - 3, x plus 3, x² plus 3x plus 9 ஃபுல்லாவே LCM. HCF னா வேற x - 3 மட்டும் வரும். புரியுதா? சோ அல்ஜிப்ரா மாடல்ல இருந்து கண்டிப்பா மேக்ஸிமம் இப்போ HCF LCM கேட்பாங்க, கேட்டாங்கன்னா போட்டுருங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி கவனிங்க. ஃபாஸ்ட் அடுத்த கேள்வி கவனிங்க. இப்போ இந்த கேள்வி பாருங்க. மூன்று எண்களின் விகிதம் 2:3:4. Ratio of three numbers is 2:3:4. Ratio of three numbers is 2:3:4. HCF 15, மீப்போவா 15. ஓகேவா? மீப்போவா 15. இப்போ என்ன கேட்கலாம்னா, அந்த மூணு நம்பருமே கேட்பாங்க. வாட் இஸ் த த்ரீ நம்பர்ஸ், மூன்று எண்களையும் காண்க அப்படிம்பாங்க. மூன்று எண்களின் விகிதம் 2:3:4. HCF மீப்போவா 15, மூணு நம்பருமே கேட்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி கேட்டாலும் ரொம்ப ஈஸி. அந்த மீப்போவா HCF நம்ம என்ன அர்த்தம்னா, அது காமனா எல்லாத்துலயுமே இருக்கும். அதான் மீப்போவா. அப்படிதானே? காமனா இருக்கிறதால நம்ம மீப்போவான்னு போட்டோம். அப்ப இந்த மீப்போவா 15ங்கிறது மூணுத்துலயுமே இருக்கும்னு அர்த்தம். அப்ப 5 பெருக்கிடுங்க, முடிஞ்சு போச்சு. 15 உள்ள போட்டு பெருக்கிட்டீங்கன்னா 15 30,
15 45 4 15 60. அப்ப 30 45 60 தான் அந்த 3 நம்பரும். புரியுதா? 3 எங்க விதம் 2:3 மீப்போவா 15 அந்த 3 நம்பரையுமே கேட்பாங்க. சோ பாஞ்ச உள்ள போட்டு பெருக்கிடுங்க. 30 45 60 ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பாருங்க. இரு எண்களின் விகிதம் 4:7. இதோட மீசிமா எல்சிஎம் 112. இப்ப ரெண்டு நம்பருமே கேட்பாங்க. இரு எண்களின் விகிதம் 4:7. ரேஷியோ பிட்வீன் 2 numbers is 4:7. எல்சிஎம் மீசிமா 112. அப்ப ரெண்டு நம்பருமே கேட்பாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா HCF என்ன பண்ணணும், கொண்டு போய் அங்க பெருக்கணும். அதை போன சொல்ல பார்த்தோம். எல்சிஎம்னா என்னன்னா இது ரெண்டையும் பெருக்குனா இது கிடைக்கும், அவ்வளவுதான். இது ரெண்டையும் பெருக்குனா இது கிடைக்கும். இப்ப ரெண்டையும் பெருக்குனா 28. இந்த 28 பார்ட்ஸ்ங்கிறது தான் 112. 28 பார்ட் 112. ஒரு பார்ட் எவ்வளவு? 26 கேன்சல் பண்ணா கிடைக்கும். கேன்சல் பண்ணி பாருங்க. 4 28 112 வரும். நீங்க 2ஆல 7ஆல அடிச்சு போடுங்க, ஆன்சர் வந்துரும். 1 பார்ட் 4னா இந்த நம்பர் 4 பார்ட். 1 பார்ட் 4னா 4 பார்ட் 16, 7 பார்ட் 28. அப்ப 16 21 தான் அந்த ரெண்டு நம்பர். போன சம்ல HCFனா அதை கொண்டு போய் அங்க பெருக்கிடணும். இந்த சம்ல எல்சிஎம்னா அதை பெருக்கணும் இது வரும், அவ்வளவுதான். புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வி ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க, பட் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. 50 கிலோ 75 கிலோ 100 கிலோன்னு 3 அரிசி மூட்டை இருக்கு. ஓகேவா? இத சரிபாதியா பிரிக்கிறப்ப அதிகபட்சமா எவ்வளவு கிலோ பிரிக்கலாம்னு கேட்பாங்க. இந்த மூணையும் சரிபாதியா பிரிக்கிறப்ப அதிகபட்சமா எத்தனை கிலோ பிரிக்கலாம்னு கேட்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப 1 கிலோ எடுத்தீங்கன்னா இதுக்கு 50 பை தேவைப்படும், இதுக்கு 75 பை தேவைப்படும், இதுக்கு 100 பை தேவைப்படும். அப்படித்தானே? 2 கிலோனா இதை பிரிக்கலாம், 25 பை தேவைப்படும். அதை பிரிக்கலாம், 50 பை தேவைப்படும். இதை பிரிக்க முடியுமா? முடியாது. அப்ப எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி அதிகபட்சமா எத்தனை கிலோன்னு கேட்பாங்க. அதிகபட்சமா 25 கிலோ எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா இதுக்கு 2 பை, இதுக்கு 3 பை, இதுக்கு 4 பை. அப்ப ஆன்சர் 25 கிலோ. ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 3க்கு HCF தான் இது. ஏன்னா அதிகபட்சமா எவ்வளவு கிலோ பிரிக்கலாம் அப்படின்னா அதான் HCF. அப்ப 3க்கு மீப்போ எடுத்தீங்கன்னா ஆன்சர் 25 கிடைச்சிடும். முடிஞ்சு போச்சு. புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. இதான் கடைசி கேள்வி HCF LCMல. ஓகேவா? இந்த கேள்வி பாருங்க, இதோட இது முடிஞ்சிடும். ABC 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் காலையில 7 மணிக்கு, ஓகேவா, காலையில 7 மணிக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க, ரன்னிங் ஓடுவாங்க. அதுல இந்த ஏன்றவரு சர்க்கிள் வட்டத்துல, நீங்க மேக்ஸிமம் ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா வட்டமா தான் இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு ரவுண்ட் அடிக்க இவரு 10 நிமிஷம் எடுத்துக்குவாரு, இவர் 20 நிமிஷம் எடுத்துக்குவாரு, இவர் 30 நிமிஷம் எடுத்துக்குவாரு. ஓகேவா? ஒரு வட்டத்தை ஒரு ரவுண்ட் ஓடி முடிக்க இவர் 10 நிமிஷம் எடுத்துக்குவாரு, 20 நிமிஷம் எடுத்துக்குவாரு, 30 நிமிஷம் எடுத்துக்குவாரு. ஓடிட்டே இருக்காங்க. காலைல 7 மணிக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து எத்தனை மணிக்கு பாத்துக்குவாங்கன்னு கேட்பாங்க. அடுத்து எத்தனை மணிக்கு 3 பேர் மீட் பண்ணிக்குவாங்கன்னு கேட்பாங்க. 7 மணிக்கு 3 பேர் ஒன்னால ஓட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து எத்தனை மணிக்கு மீட் பண்ணிக்குவாங்கன்னு கேட்பாங்க. 7 மணிக்கு ஓட ஆரம்பிச்சா இவர் 7:10க்கு முடிப்பாரு, திரும்ப 7:20க்கு முடிப்பாரு, 7:30, 7:40, 7:50, 8, அப்புறம் 8:10, 8:20 போயிட்டே தான் இருக்கும். இவர் 7னா 20 நிமிஷம்னா 7:20, 7:40, 8, திரும்ப 8:20, 8:40 போகும். இவர் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாடினா 7:30, 8, திரும்ப 8:30, 9 போயிட்டே தான் இருக்கும். புரியுதா? இப்ப 7:20க்கு இந்த 2 பேர் வராங்க, அவர் வரல. 7:30க்கு இந்த 2 பேர் வராங்க, இவர் வரல. 7:40க்கு இந்த 2 பேர் வராங்க, அவர் வரல. 8 மணிக்கு தான் 3 பேருமே வராங்க. அப்ப அடுத்து எத்தனை மணிக்கு மீட் பண்ணிக்கிறாங்க? 8 மணிக்கு மீட் பண்ணிக்கிறாங்க. நார்மலா சால்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி கூட சால்வ் பண்ணணும். பட் மெத்தட் என்னன்னா, இவர் ஆக்சுவலா 10ஓட மல்டிபிள்ஸ், இவர் 20ஓட மல்டிபிள்ஸ், இவர் 30ஓட மல்டிபிள்ஸ். அந்த மல்டிபிள்ல காமனா வர்றதான் கேக்குறாங்க. அப்ப மல்டிபிள்ல காமனா வர்றதுன்னா அதுக்கு பேர் எல்சிஎம். கரெக்டா? அப்ப 10, 20, 30 மூணுக்கு எல்சிஎம் எடுத்தா 60 கிடைச்சிருக்கும். எல்லாமே மினிட்ஸ். அப்ப 60 மினிட்ஸ், 60 நிமிடம் தான் எல்சிஎம். 60 நிமிஷம்னா 1 மணி நேரம். அப்ப கரெக்டா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் பாத்துக்குவாங்க. அப்ப 7 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா எத்தனை மணிக்கு பார்த்து பார்ப்பாங்க? 8 மணி, அடுத்து 9 மணி, அடுத்து 10 மணி. சோ 1 hour ஒன்ஸ் தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி கேள்வியும் கேட்பாங்க. சோ டிஎன்பிஎஸ்ல மிக முக்கியமா ரீசன்ட் டைம்ஸ்ல கேட்ட கேள்விகள் அடிப்படையில ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா இது ஆல்ரெடி படிச்சவங்களுக்கும் புரியும், புதுசா பாக்குறவங்களுக்கும் புரியும். சோ இந்த வீடியோலயே கண்டிப்பா HCF LCM வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், 2 அல்லது 3 கேள்வி கேட்டுருவாங்க. கண்டிப்பா இதுல தான் கேட்பாங்க. ஓகேவா? நம்ம கிளாஸ்ல வந்தீங்கன்னா இதை ஃபுல்லா டெப்தா நடத்துவோம். இப்ப நான் ஒரு காமன் நேரம் வந்து நினைக்கிறேன். அப்படிதான் காமன் நேரம் தான் வந்திருக்கு. ஆமா, காமன் நேரத்துல வந்திருக்கு. இதே நம்ம ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பொறுமையா நடத்துவோம் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா. புரியுதா?
ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இது கரெக்டா புரியும், புதுசா பாக்குறவங்களுக்குமே புரியும். ஜஸ்ட் இது டெமோ வீடியோஸா எடுத்துக்கோங்க. இதை வச்சு நீங்க படிச்சா ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஃபீஸ் சொல்லிருப்போம். ஓகேவா? சரிதான் ஃபீஸ் டீடைல். ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் வந்தா 80 டெஸ்ட், ஃபீஸ் 699. கிளாஸோட வந்தீங்கன்னா கிளாஸ்னா 200 வீடியோஸ் ரெக்கார்ட் வீடியோஸா கொடுத்துருவோம். இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ ஃபுல்லா கொடுத்துருவோம். 200 வீடியோ வரும். டெஸ்ட் 80 டெஸ்ட் சேர்த்து ஃபீஸ் 2000 ரூபாய் தான். ஜாயின் பண்றவங்க இந்த நம்பர் கனெக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருச்சியில இருக்க அகாடமி ஆஃப்லைன்லேயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் நேர்லயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எதா இருந்தாலும் இந்த 2 நம்பர் கனெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.